வெல்கம் டு யாஸ் குக்கிங்கில். டுடே ரோட்டுக்கடை மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மசாலா பூரி செய்கிறதுக்கு அதனுடைய சுண்டலை ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வேக வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் மெயினாக அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறேங்க. நான் இதில் ஆல்ரெடி ஒரு தேங்காய் அரைச்சேன். ஸோ அதுலேயே நான் இதை அரைக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கிறேங்க. அதையும் இதில் கட் பண்ணி போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு, இதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. இதில் பட்டை, கிராம்பு இந்த 2 மட்டும் போட்டுக்கிறோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே இதை வதக்கிக்கிறணும். இந்த மசாலா பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தா டெய்லியும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எனக்கு அளவுகள் தெரியுங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஸ்பூனை வச்சு அளவு எடுத்து போட்டுக்கிறோங்க. இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இதில் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா, சாட் மசாலாலாம் உங்கள்கிட்ட இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த சுண்டலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்களேன். இந்த திக் நமக்கு தேவையில்லை. இது நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மசாலா பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ திக்காக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இதை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நான் 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். ஏன்னா மசாலா பூரி நல்லா கொதிச்சாதாங்க நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கேட்ட பதம் கரெக்டாக வந்துடும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சாப்பிட்டாதாங்க மசாலா பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு வடையை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பானிபூரி விற்கும். நம்ம அதை வாங்கி பொரித்து இதுலேயும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பட் எனக்கு கிடைக்கலைங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த பானிபூரி கிடைக்கல. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நம்ம நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பொரி இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த மசாலாவையும் நம்ம ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அடி தூளுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி